Hi everyone. Today we are going to see Mathematics Olympiad class 4. So first chapter என்னன்னு பார்க்கலாம். First chapter number sense. Number senseல first section mathematical reasoning. First question என்ன இருக்கு? 100 tens. 100 tens is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100 tens is equal to option என்ன இருக்கு? 10 lakhs, 100,000, 10,000, 1,000. இந்நேரம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்னது 100 tens is equal to 1000. Very good. எப்படி 100 tens. So அப்ப 100 multiply by tens. அப்படின்னா multiply by 10. So which is equal to answer என்னது 1000. Okay. So answer is option D 1000. Okay. Second question பாருங்க direction 2 to 3. Second questionக்கும் third questionக்கும் இந்த conditionை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. Using digits 9 0, 5, 2, 4 each only once. Answer the following question. இந்த digits ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கு என்னன்னா இந்த டிஜிட்ஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் ஃபார்ம்டு. ஸோ ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்னென்ன டிஜிட்ஸ்லாம் இருக்குது? 9 0 5 2 4. So smallest 5 digit number அப்படின்னா smallest numberனாவே how to make the smallest number from smallest to largest number, that is ascending order. ஓகேவா? அப்போ ascending orderல எழுதலாம் அப்படின்னா இந்த டிஜிட்ஸை நம்ம ascending orderல எழுதணும். அது என்ன கண்டிஷன்? only one times தான் யூஸ் பண்ணணும். அப்போ எழுதணும் அப்படின்னா 0 2 4 5 9. இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரா? ஓகேவா? இது ஸ்மாலஸ்ட் நம்பரா அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். பட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். இது எத்தனை டிஜிட் நம்பர்? 1 2 3 4 5ன்னு இதை 5 digitனு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பருக்கு லெஃப்ட் சைடு, ஓகேவா, ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம 0 எழுதணும் அப்படின்னா அந்த 0க்கு என்னது? வேல்யூ இல்லை. ஓகேவா? 0 written before a number, 0 has no value. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸுக்கு முன்னாடி 0 இருக்கு. அப்போ 0க்கு என்னது? வேல்யூ இல்லை. ஸோ இது வந்து 4 digit நம்பர். அப்போ 5 digit நம்பர் மேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 0ன்னு இருக்குல்ல, இதில் 0க்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 எழுதிக்கணும். 0 4 5 9. திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். புரியுதா? இதுவே இப்போ இங்கே 0வை இங்கே எழுதாமல் சப்போஸ் 2 4 0 5 9னா என்ன ஆகிடும்? இது 24,059 மீனிங். இது என்னது? 20,459 தான். எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 20,459 தான். ஸோ திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். 20,459 ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். 20,459 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். லார்ஜஸ்ட் 5 digit number having 0 at tens place formed is. அடுத்து லார்ஜஸ்ட் 5 digit நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் 5 digit நம்பர்னா எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர்னா இதில் பிக்கஸ்ட் நம்பர் என்னது? 9. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட், so biggest number 9, next biggest number 5, next biggest number 4, next biggest number 2 0. இதுதான் என்னது? 95420. இதுதான் largest 5 digit number. பட் கொஷின்ல இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 digit number having at tens placeல என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். டென்ஸ் பிளேஸில் 0 இருக்கணும். அப்போ டென்ஸ் பிளேஸில் 0 இருக்கணும்னா இந்த 2 and 0 என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 2 and 0 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 9 5 4 0 2. ஓகேவா? 9 5 4 0 2. டென்ஸ் பிளேஸில் இப்போ 0 வந்துருச்சு. ஓகே, இதுதான் என்னது? லார்ஜஸ்ட் 5 digit நம்பர் ஹேவிங் 0 at டென்ஸ் பிளேஸில் இருக்கிற மாதிரி இந்த நம்பர் தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம், 95402. 95402ன்னு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏ largest 5-digit number. Next question, the number shown on the abacus is, abacusல உள்ள நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அபாக்கஸில் லேக்ஸில் என்ன இருக்குது பார்க்கலாம், 1 2 3 4 5, அப்போ 5 lakhs. அடுத்து 2 0, 10,000ஸில் 2 இருக்குது, 1000ஸில் 0 இருக்குது, அப்போ 5,20,000. 100ஸில் 2 beats இருக்குது, 5,20,000, 200 and 1 2 3 4 5 6 7, 75. ஒன்ஸில் வந்து 5 இருக்குது, அப்போ 5,20,275 எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குது, 5,20,000, இங்கே 5,20,000 இருக்குது, இதுவும் 5,20,000 தான். அடுத்து 100ஸில் 200s இருக்குது. ஸோ அபாக்கஸில் என்ன இருக்குது, 75 தான் இருக்குது. ஸோ இங்கே 57 75ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு அபாக்கஸில் இருக்குது 75. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 5,20,275. ஓகே, next the greatest 4-digit number with all digits different and 5 at 100 place is. greatest 4-digit number நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். with all digits எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். digits 4-digit நம்பர்னா 4 டிஜிட்டும் டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸாக இருக்கணும். அண்ட் 5 at 100 place, 100 பிளேஸில் 5 இருக்கணும். அந்த மாதிரி உள்ள கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கண்டிஷன் வந்து எல்லா டிஜிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏல வந்து டிஜிட் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் பி, அடுத்து ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இதில் எல்லாமே நம்ம டிஜிட்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன, 5 at 100 place, 100 பிளேஸில் என்ன இருக்கணும், 5 இருக்கணும். இங்கே 100 பிளேஸில் 8 இருக்குது, அப்போ ஆப்ஷன் பி இல்லை. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், 100 பிளேஸில் 5 இருக்குது. ஆப்ஷன் டியில் 100 பிளேஸில் 8 இருக்குது, அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 9,587. ஓகேவா, புரியுதா குட்டீஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின், expanded form of 84,926. அப்போ 84,000 அப்படின்னா 84,000ல் வந்துடுது. அப்போனா 80,000, 10,000 பிளேஸில் என்ன இருக்குது, 8 இருக்குது, அதனால 80,000. அடுத்து 4,000 பிளேஸில் 1000 பிளேஸில் என்ன இருக்குது, 4 இருக்குது, அதனால 4,000. 100 பிளேஸில் 900 இருக்கிறதுனால 900. 10s பிளேஸில் 2 இருக்கிறதுனால 20. 1s பிளேஸில் 6 இருக்கிறதுனால 6. ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்போ என்னது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் 80,000. 10,000 பிளேஸில் 8 இருக்குது, அதனால் இப்போ 80,000 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ பி சி டியில். ஆப்ஷன் பியில் தான் 80,000 இருக்குது. ஸோ 80,000, 4,926. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், compare and fill in the given box. இந்த ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதை கம்பேர் பண்ணி ரெண்டு ரோமன் லெட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, எந்த சிம்பிளை அதில் நம்ம வந்து அந்த பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் அண்ட் ஃபில், கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணலாமா? DCCLXV அப்படின்னு இருக்குது. நமக்கு ரோமன் லெட்டர்ஸில் தெரியும். ரோமன் லெட்டர்ஸில் டி என்னது, டி வந்து 500. ஸோ ரோமன் லெட்டர்ஸில் டி 500. அடுத்து என்ன இருக்குது, சி சென்டம். ஸோ 100ன்னு இருக்குது. சி வந்து என்னது, சென்டம் 100. அடுத்து என்ன, எல் வந்து என்னது 50. அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் வந்து 10, வி 5. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 500, 600, 700, 750, 760, 765, 765. ஸோ பாக்ஸ். அடுத்து இந்த பக்கம் என்ன இருக்குது, சி என்னது சென்டம். டி வந்து என்னது 500. ஸோ அப்போ டி வந்து 500, சி வந்து சென்டம். அப்போ டிக்கு முன்னாடி சி, அப்போ சிடின்னு இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது
400. A numeral வந்து a numeral written before a number அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த நியூமரல் இருக்கு, இந்த நியூமரலை வந்து பிக்கர் நம்பருக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. a numeral written before a bigger number. பிக்கர் நம்பருக்கு முன்னாடி எழுதியிருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ டி வந்து 500 ரோமன் வேல்யூ, சி வந்து 100. அப்போ முன்னாடி இருக்குது அப்படின்னா 500 மைனஸ் 100 400. அப்போ சிடியோட வேல்யூ 400. எல்லோட வேல்யூ என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் 50. அடுத்து எக்ஸ் வந்து 10. again எக்ஸ் 10 1 1 2 12ன்னு போடலாம், அப்படி இல்லைன்னா 10. இதோட வேல்யூஸ் வந்து 2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 60 70 72. ஸோ இங்கே இப்போ என்ன வருது 472. ஸோ இப்போ இந்த இதில் என்ன போடலாம், பாக்ஸில் 765 பாக்ஸ் 472 அப்படின்னு இருந்ததுன்னா இதில் எந்த வேல்யூ வரும்? இது கிரேட்டர் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 765 is greater than 472. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம், இப்போ ப்ராப்ளம் நம்பர் 7 நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரோமன் நியூமரல்ஸ் வேல்யூ வந்து அட்லீஸ்ட் இப்போ நம்ம 4th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒலிம்பியாட் சால்வ் பண்ணுறதுக்கு 1லேருந்து 100 வரையும் உள்ள வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 1 to 100 200 300 400ன்னு ஹண்ட்ரட்ஸ் அப் டு 1000 வரையும் ஹண்ட்ரட்ஸா 100 200 300 400 500 700 800 900 1000 இந்த மாதிரி உள்ள வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒலிம்பியாட் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி உள்ள ரோமன் நியூமரல்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இன் நம்பர் 27,895. Which of the following digit has same place value and face value? ஆல்ரெடி சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்பீங்க, குட்டீஸ் 3rd ஸ்டாண்டர்டில் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க. பிளேஸ் வேல்யூனா என்ன? இப்போ 27,895 அப்படின்னா இதில் 800 எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா 800ஓட பிளேஸ் 8ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 800. ஓகேவா? இது பிளேஸ் வேல்யூ, தட் இஸ் பிளேஸ் வேல்யூ. ஓகே. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கோ அதோட வேல்யூ தான். யூனிட் பிளேஸில் இருந்ததுன்னா 5ஓட ஃபேஸ் வேல்யூ 5 தான். 10th பிளேஸில் இருந்தாலும் 9ஓட ஃபேஸ் வேல்யூ 9. ஓகேவா? புரியுதா? இப்போ இது 10,000 பிளேஸில் இருக்குது. எந்த பிளேஸில் இருக்குது? 10,000 பிளேஸில் இருக்குது 2. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ is 20,000. Face value is 2. ஸோ எந்த சேஞ்சும் இருக்காது. அது எந்த பிளேஸில் அதோட வேல்யூ என்னவா இருக்கோ அந்த அதே சேம் நம்பர் தான் வரும். ஓகேவா? இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following digit has the same place value and face value? அப்போ 10s 100s 1000s 10,000ஸ்லாம் பிளேஸ் வேல்யூ வந்து அந்தந்த நம்பரால் எந்தெந்த பிளேஸில் இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஒன்ஸில் உள்ள பிளேஸில் தான் என்ன பண்ணுவோம்? 1ஆலே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? மல்டிப்ளை பை 1 பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 5. ஸோ இது வந்து பிளேஸ் வேல்யூ. அதே மாதிரி 5ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 5 தான். ஸோ அப்போ எந்த டிஜிட் வந்து பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஜிட் வந்து 5. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following options shows the given numbers arranged in descending order? descending orderனா தெரியும் நமக்கு என்னது? biggest to smallest. ஸோ
இதில் டிசெண்டிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், பிக்கஸ்ட் நம்பர் என்னது 38,775. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னது எஸ். நெக்ஸ்ட்டு 700 எல்லாமே 38,000 தான் இருக்குது. அடுத்து 700 வேறு ஏதாவது 700s இருக்கான்னு பார்க்கலாம். 75 அப்புறம் 750. ஸோ பி. நெக்ஸ்ட்டு 700s இருக்கா, 705 இருக்குது. ஸோ ஆர். The last one is Q, 75. So SPRQ. SPRQ formatல என்ன இருக்கு பாருங்க. SPRQ option B. Answer is option B. Next question, 56,450 is same as 56,450 is same as எதுக்கு சேமா இருக்கு, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியில் தான் 56,000 இருக்குது, 400 இருக்குது, அடுத்து வந்து என்ன இருக்குது, 50 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 56,450. ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த 10 ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணுங்கள். நம்பர் சென்ஸ் 4th ஸ்டாண்டர்டில் உள்ள நம்பர் சென்ஸ் இந்த செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 4th ஸ்டாண்டர்டில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ். ரோமன் நியூமரல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது. ஸோ அந்த ரோமன் நியூமரல்ஸை வேல்யூஸை நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.